உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், எதுக்கு சார் என்ன லாக்கப்ல போடுறீங்க? சார், கேட்டிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம கையை கட்டிட்டு இருக்கீங்க. சார், விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் சும்மரே. சொல்லுவோம்ல, இரு. சார், முதல்ல எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க சார். ரீசன் வேணுமா? கொலை பண்ண அக்யூஸ்டுங்களெல்லாம் அப்படிதான் விசாரிக்கணும். யாரு கொலை பண்ணா? பாண்டியனை கொலை பண்ணது நீ தானே? சொல்லு, எதுக்கு பண்ண? சார், அது ஒரு ஆக்சிடென்ட். வெளியில கொலைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ ஆக்சிடென்ட்னு சொல்ற? சார், அது ஆக்சிடென்ட் தான். நீங்க வேணா உங்களுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பழைய கேஸ் ஃபைல்ல எடுத்து படிங்க. எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ உங்க அப்பாவோட செல்வாக்க பயன்படுத்தி பணத்தை எல்லா இடத்துலயும் இறைச்சு கேஸ் அப்படி ஜோடிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லு. நான் தான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதவே கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ யோ, என்ன சார், அடியா. போறா பேசிட்டு சார், இருக்கியா? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார், நிறுத்துங்க. அப்பா பேர் பரமசிவ சார். மாறா. ஆமா சார். டேய் மாறா, எங்க என்ன பண்றீங்க? சார், நிறுத்துங்க சார். புள்ளைய அடிக்காதீங்க. என்ன சார் பண்றீங்க? சார், என்ன பண்றீங்க? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஓபன் பண்ணுங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மாறா மாறா. மாறா மாறா மாறா. சார், யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு என் புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அடிக்காம விசாரணைக்கு கூப்பிட்டா எங்களையே அடிக்க பாக்குறான். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். நீ போய் சொல்ற. எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. யோ, என்னையா நம்மள ரூடா ப்ரொவோக் பண்ணானா இல்லையா? ஆமா சார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான். சொல்லு. விட்டிருந்தா என்னையே அடிச்சிருப்பான் அவன். அவன் அப்படி பண்ணும்போது நான் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? மாறன் அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அது என்ன விசாரணை? மா, எல்லாம் உன் ஃபேமிலி கேஸ்க்காக தான். ஏன் ஃபேமிலி கேஸா? ஆமா, உன் அண்ணன் தானே பாண்டியன் ஆக்சிடென்ட்ல செத்து போனானே, அவன் தானே? ஆமா. அவனை இவன் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஐயோ, என்னது? இங்க பாருங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. அது கொலை இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவன் உங்க வீட்டு பையன். அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஆக்சிடென்ட் தான் சொல்லுவீங்க. அதை நம்ப வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை. மா, நியாயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நீதான். அவன் உன் அண்ணனை கொன்னு இருக்கான். அவன் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாம நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ, மாறா 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 மாறா, என் புள்ளைய வெளியில விடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. மாறா, சார், நீங்க கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்து. ஐயோ சார், சார், அவனை விட்டுடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்கம்மா, விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியே அனுப்ப முடியாது. என் புள்ள மேலேயே கை வச்சுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா இப்ப அவனை விட போறியா இல்லையா? நான் என் டியூட்டியை தான் செஞ்சிருக்கேன். சார், அவன் யாரோட பையனு தெரியாம கை வச்சிருக்கீங்க. ராமச்சந்திரன் பையன் தானே, எல்லாம் தெரியும். இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? போங்க, போய் லாயரை கூட்டிட்டு வந்து பேசுங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா சார்? சார், கொலை பண்ண அக்யூஸ்டுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ண. யார பார்த்து கொலைகாரன் சொல்றீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட். டவுட் இருக்கு சார் எங்களுக்கு, அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு வலிக்குதாடா? ஒண்ணும் இல்ல. மாறா, ஒண்ணும் இல்லடா. வலிக்குதா? ஹலோ சார். ஹலோ, யாரு? சார்,
டிஐஜி சூரியபிரகாஷ் சாருங்களா? ஆமா சொல்லுங்க, நீங்க யாரு? நான் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? டிஐஜி சார் உங்ககிட்ட பேசணுமா? சார் சொல்லுங்க சார். என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், இந்த கேஸ்ல மோட்டிவோட இவர் கொலை பண்ணிருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்கு. அதான் விசாரிக்கலான்னு விசாரிக்கலாம்னா வாரண்ட் வச்சிருக்கியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. உன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பிளாக் மார்க் இருக்கு. பல ஸ்டேஷனை தாண்டி தானே இங்க வந்திருக்க. ஆ? இங்க வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சார், இந்த கேஸை முடிக்கணும். அதான். இங்க பாரு, உனக்கு அந்த கேஸ்ல டவுட் இருந்தா உனக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேளு. உன் இஷ்டப்படி ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படி நீ கை வைக்கலாம்? அதுவும் விசாரணை என்ற பேர்ல கூட்டு வந்து அடிச்சிருக்க. இப்போ உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இது வரைக்கும் நீ சஸ்பெண்ட் தான் ஆன. இதுக்கப்புறம் நீ டிஸ்மிஸே ஆயிடுவ. இப்போ இங்க பாரு, ஒருத்தரை விசாரணை பண்ணணும்னா அவருக்கு லீகலா சம்மன் அனுப்பணும்னு உனக்கு தெரியாதா? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வந்தானே நீ, இல்ல நேரடியாவே இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியா? அவங்க பையனை வீட்டுக்கு போய் இழுத்துட்டு வந்திருக்க. முதல்ல அவருக்கு சாரி சொல்லிட்டு அவர் பையனை அனுப்பி விடு. இதுக்கு மேல நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஆக்சிடென்ட் பண்ண உடனே அவர் பையனை ஸ்டேஷன் கொண்டு வந்து ஒப்படைச்சவரையா அவரு? அவர் வீட்டுல போய் சரி நான் லைன்லயே இருக்கேன், நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட சாரி கேளு. சாரி சார். போன அவர்கிட்ட கொடு. சார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார், நான் வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என் பையன் மேல தப்பு இருந்துச்சுன்னா நானே தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுருப்பேன். ஆனா செய்யாத தப்புக்கு அவன் மேல யாராவது பழி போட நினைச்சா அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி, அவனை கூட்டு வா. மரா, ரொம்ப அடிச்சிட்டாங்கல்லடா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வா. வலிக்குதா? பரவாயில்ல. என்ன பண்ற? டிவோர்ஸ் நோட்டீஸ் எங்க வச்ச? எப்பயே கையிலே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பியே. எதுக்கு கேக்குற? கூட அதான் எதுக்குன்னு கேக்குறல, சொல்ல. சைன் பண்ணி கொடுத்துறேன், குடு. சைன் பண்றியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.